Question number April 2025 question paper question number 23, that is state and prove additive property of chi-square distribution. இது வந்து நமக்கு யூனிட் 4ல வரும், ஸ்டாட்ஸ்ல யூனிட் 4ல கேட்குற ஒரு டாபிக். ஸோ இங்கே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு கொடுத்ததுனால ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரூஃப். இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால ரொம்ப எலாபரேட்டாக சால்வ் பண்ண வேண்டாம், இதை ப்ரூவ் பண்ண வேண்டாம், எம்ஜிஎஃப் எழுதி அதுலேருந்து சால்வ் பண்ணால் போதும். ஸோ இங்கே நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம். State and prove additive property of chi-square distribution. Statement என்ன அப்படின்னா, x1 அப்படின்றது ஒரு வேரியபிள், it follows chi-square. கீழே n1 அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் n1 அப்படின்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ், x1க்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதே மாதிரி x2 ஃபாலோஸ் சேம் chi-square வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n2. அப்படியா இருந்ததுன்னா இது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். ஸோ ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா x1 + x2 அப்படின்றது இட் ஃபாலோஸ் chi-square வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 + n2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இஃப் x1 பிலாங்ஸ் டு chi-square, x2 பிலாங்ஸ் டு chi-square அப்படின்னா x1 + x2 தட் இஸ் அடிஷன் ஆஃப் போத் த திங்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு chi-square அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். இதில் வந்து இண்டிபெண்ட் அப்படின்ற இந்த கண்டிஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கான ப்ரூஃப். ஸோ இதுக்கான ப்ரூஃபில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா moment generating function. Moment generating function short form நம்ம அது எப்படி சொல்லுவோம், mgf னு சொல்லுவோம். ஸோ mgf of chi-square test. அதுக்கான டெரிவேஷன் நான் இந்த ப்ரூஃப்ல போடல, இது ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கும். நம்ம இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால டிரைவ் பண்ண வேண்டாம், டைரக்டா அந்த வேல்யூவை எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் 1 - 2t whole power minus n by 2. இது moment generating function of chi-square. இப்போ நமக்கு given என்ன, இங்க நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, x1 follows chi-square if first one. So if x1 follows chi-square with degree of freedom n1 அப்படின்னா then இது மேல இருக்க mgf of x1 square, mgf of அந்த x1 அப்படின்றது எப்படி எழுதுவாங்க, x1 அப்படின்றது chi-squareோட இது, that is 1 - 2t, இது வந்து chi1. ஸோ 1 - 2t பவர்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இங்கே வந்து எனக்கு n1. ஸோ n1 by 2 இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ mgf ஆஃப் ஃபர்ஸ்ட் இது அப்படின்றதுனால இது chi-square வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1. அதே மாதிரி x2 ஃபாலோஸ் chi-square டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 n2 அப்படின்னா தென் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம், chi-square ஆஃப் n2 ஈக்குவல் டு 1 - 2t பவர் மைனஸ் n2 by 2 அப்படின்னு எழுதலாம். ரெண்டையுமே நான் mgf-ஓட அந்த டெரிவேஷன் அந்த பார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே x1 அண்ட் x2 ஆர் இண்டிபெண்ட். ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ mgf ஆஃப் x1 + x2 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா mgf ஆஃப் x1 டாட், இது இண்டிபெண்ட் சொன்னதுனால into, so mgf of x2. mgf of x1 என்னது 1 - 2t whole power minus n1 by 2. செகண்ட் பார்ட்டுக்கு 1 - 2t whole power minus n2 by 2. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 - 2t மைனஸை காமனாக எடுக்கிறோம், n1 + n2 டிவைடட் பை 2. இந்த பார்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம், இட் இஸ் mgf ஆஃப் chi-square வித் இந்த பவர்ல என்ன இருக்கு, n1 n2 ரெண்டுமே இருக்கு அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n1 as well as n2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ x1 + x2 also follows chi-square
with the degree of freedom n1 plus n2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, x1 follows chi square with degree of freedom n1. அதே மாதிரி x2 follows chi square with degree of freedom n2 இருந்தா with the help of additive property நம்ம இது ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது ஆட் பண்ணாலும் it follows chi square with the degree of freedom n1 plus n2 அது மாதிரி எழுதலாம். ஸோ இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும்னா in general, ஸோ in general இதை எழுதணும்னா x1 plus x2 and so on up to xk அப்படின்னு இருந்ததுன்னா it follows chi square n1 plus n2 and so on up to nk அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி எழுதலாம்.